Hi friends, welcome to my channel. It's me Shobna. கொஞ்சம் பேசலாமா with me? ஸோ வாங்க, இது அவுட்டிங் அண்ட் ப்ளஸ் வாக்கிங் vlog அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ நார்மலாக வந்து 7th month ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரெக்னென்சி டைமில் எல்லாருமே வாக்கிங் போகணும். என்ன தான் நம்ம வீட்டு வேலை செஞ்சாலுமே அந்த வெளியே போய் ஒரு 1/2 hour 40 minutes வாக்கிங் போயிட்டு வரணும்னு தான் எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க. ஸோ ஷஷ்வந்த்துக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் வாக்கே போகலை. ரொம்ப அப்போ வந்து சோம்பேறியாக லேசியாக இருப்பேன், தூங்கிட்டே இருப்பேன். கடைசி ஒரு 2-3 weeks டாக்டர் திட்டி வெயிட் ரொம்ப போட்டுட்ருக்க அண்டு வந்து டெலிவரி கஷ்டமாயிடும், ஸோ வாக்கிங் எல்லாம் போன்னு சொல்லவும் தான் நான் வந்து வாக்கிங் போய் டெலிவரி கொஞ்சம் வந்து நார்மலாக எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷஷ்வந்த்துக்காக எல்லா ஒர்க்கும் நம்ம செய்கிறதுனால சென்னையிலேயே எனக்கு வந்து நல்ல உடம்பு வந்து ஒர்க் பண்ணி வந்து அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. பட் ஸ்டில் என்னதான் இருந்தாலும் வந்து வாக்கிங் போகணும் இல்லையா? ஸோ அதனால் டெய்லி ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour வாக்கிங் போயிடுவேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நானும் தங்கச்சி மட்டும்தான் வாக்கிங் போவோம். இந்த வாட்டி குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம். பிகாஸ் வந்து ஒரு பார்க் பக்கத்தில் இருக்குது, ஒரு 2 kilometers டிஸ்டன்ஸில். அங்கே போயிட்டு குழந்தைங்களையும் விளையாட வச்சுட்டு நாமளும் அப்படியே வாக்கிங் போய்க்கலாம் அப்படின்னு. இந்த குழந்தை யாருன்னா தங்கச்சியோட 2வது பையன். இப்போ தான் 8th month ஆகுது அவருக்கு. ஸோ ஷஷ்வந்த் வந்து எப்போவுமே அவனோடய தான் விளையாண்டுட்டு இருப்பான். என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், நம்ம பாப்பாவும் பிறந்ததுக்கப்புறம் இப்படி தான் பண்ணுமா அப்படி தான் பண்ணுமான்லாம் நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ நாங்கள் பார்க்கு போன vlog அண்ட் பார்க்கில் வந்து என்ன நடந்தது, குழந்தைங்க எப்படி விளையாண்டாங்க அப்படிங்கிறத வந்து பார்ட் 2ல் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.